உங்களோடு கூட இருக்கிறனால இயேசு கிறிஸ்துவனுடைய இனி நாமத்தினாலே யாரையும் வாழ்த்துக்கிறேன். இதனால் உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், தேவனுடைய கிருபையும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நிறைந்த நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். மறுபடியுமாக யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். நேற்றைய தினத்தில் நாங்கள் இந்த காரியங்களை பார்த்தோம். மறுபடியுமாக இதிலே ஒரு காரியத்தை நாங்கள் அவதானிப்போம். தேவன் இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல என்று சொல்லி அவர் சொல்கிறார். நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? இந்த உலகமும் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறது, அல்லது உலகத்தில் ஒரு சமாதானம் இருக்கிறது. ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோமே ஆனால், ஒரு பிரச்சனைக்கு 2 விதமான தீர்வுகள் காண முடியும். ஒன்று தற்காலிகமான தீர்வு, இரண்டாவது நிரந்தரமான ஒரு தீர்வு அல்லது நீண்ட கால ஒரு தீர்வு. இந்த உலகம் எப்பொழுதும் குறுகிய காலத்திலே எதை பெற்றுக்கொள்ளலாமோ அதை பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறது. குறுகிய காலத்திலே முன்னேறுவதற்கு, குறுகிய காலத்திலே சுகத்தை காண்பதற்கு, சீக்கிரமாக ஒரு காரியத்தை முடிப்பதற்கு என்று சொல்லி உலகம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நிமித்தமாக மனிதர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான ஆசீர்வாதங்களையும் மிக விரைவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது பிழையான ஒரு காரியம் அல்ல, ஒரு பாவமான ஒரு காரியம் அல்ல, ஆனால் அது சரியான ஒரு காரியமும் அல்ல. உலகம் கொடுக்கிற சமாதானமும் அப்படியான ஒரு காரியம். உலகத்தில் இன்றைக்கு பிரச்சனைகளோடு கூட வாழ்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். எங்கள் மத்தியிலும் கூட, ஏன் நாங்களும் கூட பல பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஏழையாக கருதப்படுகிற மனுஷனும் பிரச்சனையோடு கூட இருக்கிறான். பணக்காரன் என்று கருதப்படுகிற ஒரு மனுஷனும் பிரச்சனையோடு கூட இருக்கிறான். இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற மனுஷனும் பிரச்சனையோடு கூட இருக்கிறான். எதுவும் இல்லாத மனுஷனும் பிரச்சனையோடு கூட இருக்கிறான். எல்லாம் இருக்கிற மனுஷனும் பிரச்சனையோடு கூட இருக்கிறான். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. அந்த பிரச்சனைகளை தற்காலிகமாக தீர்த்து கொள்ள மனிதன் விரும்புகிறானே ஒழிய நீண்ட கால ஒரு தீர்வுக்கு போகிற மனிதன் மிகவும் குறைவு. இதே போலதான் சமாதானமும், தற்காலிக சமாதானம் ஒன்று உண்டு, நிரந்தர சமாதானம் ஒன்று உண்டு. இந்த உலக மனிதர்கள் எப்பொழுதுமே தற்கால சமாதானத்துக்கு அல்லது தற்காலிக இப்பொழுது கிடைக்க வேண்டிய ஒரு சமாதானத்துக்கு, ஒரு தீர்வுக்கு கடந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி போகிறவர்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் இப்பொழுது இன்றைக்கு பிரச்சனை, நாளைக்கு சமாதானம், மறுபடியுமாக நாளை மறுதினம் பிரச்சனைகள் என்று சொல்லி அந்த மனுஷன் மன அழுத்தங்களுக்கு உள்ளாகுகிற காலப்பகுதி இன்றைய நாட்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற சமாதானத்தை பார்க்கிற பொழுது அது நிரந்தர ஒரு சமாதானமாக கருதப்படுகிறது. அவர் தெளிவாக சொல்கிறார், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல என்று சொல்லி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவரை அறியாத அநேக ஜனங்கள் தற்கொலைக்கு முகம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு சமாதானம் இல்லாததின் நிமித்தமாக. பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அவர்களுக்கு பொறுமை இல்லை, அவர்களுக்கு சமாதானம் இல்லை, இருதயத்தில் சமாதானம் இல்லை. எனவே அவர்கள் குழப்பத்தின் மத்தியிலேயே இருக்கிறார்கள், வாழ்கிறார்கள், முடிவை தேடி அலைகிறார்கள். தற்காலிகமாக அவர்கள் அகால மரணத்தை தழுவிக்கொள்கிறார்கள். தேவனிடத்திலே கிருபை பெற்ற தேவஜனமே, இன்றைக்கு சமாதானம் என்கிற ஒரு காரியத்தை
நிலைநிறுத்துவதற்காக அநேக நிறுவனங்கள், அநேக மனிதர்கள், அநேக குழுவினர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சமாதானத்தை ஏற்படுத்த முடியவில்லை. சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவானவர். இந்த உலகத்திலே மீண்டும் வரப்போகிற அவர் மாத்திரமே சமாதானத்தை கொடுக்க முடியும். அவரை நம்புவோம், அவரை ஏற்றுக்கொள்வோம், அவரிடத்திலே தங்கியிருப்போம், அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.